ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜிம்மினோட ஒரு நியூ எஃபர் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். வென் யுவர் மாமா இஸ் யுவர் எனிமி. ஸோ இந்த எஃபர் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, நம்ம ஷீ இஸ் மைண்ட் இருக்குல்ல, நம்ம தேங்கோட எஃபர் ஸ்டோரி எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கான்செப்ட் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்டோரி லைனும் சும்மா செம்மையாக ரொமான்டிக்காக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும்னு நம்பிக்கை கொடுக்குறேன். ஸோ இந்த எஃப் ஸ்டோரியோட ஹீரோயின் வந்து நீங்கள் தான். வான் யுவர் நேம். ஹீரோ யார்? நம்ம ஜிம்மன் தான், வேறு யார்? ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 1. ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே இன்றைக்கி தான் வாயனோட கிராஜுவேஷன் டே. ஸோ கிராஜுவேஷன் டேனால வாயனுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஒரு வழியாக இது எடுத்து இந்த காலேஜுக்கு நம்ம வரப்போகிறதில்ல. ஆனாலும் ஏன் நம்மளுக்கு ஒரு பக்கம் மனசெல்லாம் வலிக்குது, கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணுவோமே, இன்றைக்கே ஊருக்கு போகணுமே அப்படின்ட்டு எல்லாரையும் ஹக் பண்ணி அப்படியே ஃபன் பண்ணிகிட்டு இருக்கா எல்லாருமே. வாயன் நாங்கள் உன்னை ரொம்பவுமே மிஸ் பண்ணுவோம். நானும் உங்களை மிஸ் பண்ணுவேன். பட் கண்டிப்பாக சொல்கிறேன், கண்டிப்பாக நான் திருப்பி கொரியா போனதுக்கப்புறம் திருப்பி உங்களை பார்க்க வருவேன்னு நினைக்கிறேன். கால்லாம் பண்ணுங்கடி, நான் மறந்துடாதீங்கடி, உன்னை போய் மறப்போமா அப்படின்ட்டு எல்லோரும் ஒரு வழியாக காலேஜ் லாஸ்ட் டேன்னு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி சோகமாக அழுகாச்சியாக தானே இருக்கும். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஃபன்னும் லைட்டாக சேருது அப்படியே கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு வாயன் அப்படியே அவரோட ஹாஸ்டல் ரூமுக்கு வரா. அப்போது அவங்க அம்மா விடாமல் வீடியோ கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. வாயனும் கால் அட்டெண்ட் பண்ணி, என்னம்மா எங்கடி இருக்க? இப்போ தான் ஹாஸ்டல் ரூம் போயிட்டுருக்கேன். என்னது ஹாஸ்டல் ரூம் போயிட்டுருக்கியா? உனக்கு கிராஜுவேஷன்லாம் முடிஞ்சிருச்சுல? முடிஞ்சே. அப்புறம் என்ன இன்னும் அங்கே பண்ணிகிட்ருக்கா? ஒழுங்காக கிளம்பி வீட்டுக்கு வா. வரேம்மா வரேன். வீட்டுக்கு வா நீ எதுவும் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க? பின்ன நீ வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஞாபகம் இருக்கா? எத்தனை வருஷம்? ஒரு 7 வருஷம் இருக்குமாம்மா? 8 வருஷம்டி, 8 வருஷம் அங்கேயே போய் இருந்துட்டேன். நீங்கள் ஒரு வாட்டி கூட தலையை எட்டி பார்க்கல. நானும் அப்பா வந்து அடிக்கடி வந்து பார்த்துட்ருக்கோம். சரிம்மா, அதான் என்ன அடிக்கடி வந்து பார்க்குறீங்களா? அது குறைக்கு இந்த தான் வீடியோ காலில் பார்க்குறீங்களா? அப்புறம் என்ன, வீட்டுக்கு தான் வரணுமா? இங்கே நிலமை ரொம்ப மாறி போயிருக்கு வாயான், உனக்கு சொன்னால் புரியாது. நீ கிளம்பி வா. நாளைக்கு காலையில் வந்துடுவேம்மா, ஓகேவா? சரிடி வா அப்படின்ட்டு அவங்க அம்மாவை காலை கட் பண்ணிட்டாங்க. வாயனும் நல்லா தூங்குறா. நாளைக்கு ஒரு வழியாக கொரியா போகிறேன் அப்படின்ட்டு வாயனும் நல்லா காலைல தூங்கி எழுந்திரிச்சு கிளம்பி அப்படியே ஃப்ளைட் ஏறி வந்துட்டா. ஒரு 2 ஹவர்ஸ்லேயே ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துட்டா. ஸோ வந்து என்னடா நம்மளை பிக்கப் பண்ண ஒரு தருதலையும் வரலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் வாயனோட அக்கா ஜியா நின்றுட்டுருக்கா. ஸோ ஜியாவை பார்த்ததோ, இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு வாயன் பார்த்துட்டு இருக்கும்போது தான், வாயன் தருதலை என்ன ஞாபகம் இல்லையா? நான் தாண்டி அக்கா. அக்காவா? ஆமாம் ஜியா, வயன் என்னென்ன மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சி பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. வானுக்கெலாம் கலந்து கண்ணீரே வந்துருச்சு. ஜியா, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, முன்னாடி இப்படி முடிஞ்சு போயிட்டு அம்மா ஒரு ஒழுங்காக சோறு போடுறது இல்லையா? அந்த கேள்வி நான் தாண்டி கேட்கணும். நீ ஒழுங்காக சாப்பிட்றது இல்லையா? நீ ஏன்டி இப்படி ஆகிட்ட? எனக்கு என்னடி, நான் நல்லா தானே இருக்கேன். எனக்கு ஒன்று நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் தான் இப்படி ஆகிட்டோம். சரி விடு, வா நம்ம போகலாம். உன்னை பிக்கப் பண்ண தான் நான் வந்தேன். ஏன்னா நீ வந்திருக்க, எங்கே நம்ம தம்பி நிற்க காணோம்? தம்பியா? அவன் காலேஜ் போவானா இல்லை உன்னை பிக்கப் பண்ண வருவானா? எனக்கு நான் வரேன்ல, ஸோ என்னை மீட் பண்ண வரமாட்டானா? அவன் காலேஜ் முடிச்சுட்டு வருவான். அக்கா மேலே கொஞ்சம் கூட இந்த நாய்க்கு பாசம் இல்லை. சரி நீ வா அப்படின்ட்டு வாயனை தான் கூட்டிகிட்டு போகிறா. ஸோ வாயனும் காரில் ஏறிட்டு, இன்னும் நீ ரூட்டு மாதிரி போயிட்டுருக்க, நம்ம வீட்டுக்கு இப்படியா போகிறது? பரவாயில்லையோ வாயன், 8 வருஷம் ஆனாலும் நம்ம வீட்டு ரூட்டை மறக்காமல் இருக்க. அதெல்லாம் மறக்க முடியுமா என்ன? அதை விடு ஃபஸ்ட்டு, நீ என்ன இந்த ரூட்டில் போயிட்டுருக்க? இது நம்ம மாமா வீட்டுக்கு போகிற ரூட்டு தானே? ஆமாம், நம்ம மாமா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். மாமா வீட்டுக்கு ஏண்டி போகிறோம்? இப்போ நம்ம அங்கே தானடி இருக்கோம், அது இப்போ நம்ம வீடும் தான். என்னடி சொல்கிற? முன்னாடி நம்ம மாமா வீடு கொஞ்சம் சின்னதாக இருந்ததுல, இப்போ அதை ஃபுல்லாக இடித்து தள்ளிட்டு நம்ம அப்பா மாமா அடுத்து நம்மளோட இன்னொரு மாமா எல்லோரும் சேர்ந்து பெரிய பங்களாவாக கட்டிட்டோம். இப்போ ஃபேமிலி அங்கே தான் இருக்கோம். என்னது, நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோமா? அப்போ இதுக்கடுத்து நான் அங்கே தான் தங்கணுமா? ஆமாடி, இதுக்கடுத்து நீ அங்கே தாண்டி தங்கணும். வாய்ப்பே இல்லை. ஒழுங்காக காரை நிப்பாட்டு. நானும் அங்கே வரமாட்டேப்பா. அந்த கும்பல் கூட என்னால் சேர்ந்து குப்பை கொட்ட முடியாது. நீ எங்கேயாவது என்ன ஹோட்டல் ரூம் பாரு, நான் அங்கே தங்கிக்கிறேன். 2 டேஸ்க்கு அப்புறம் ரெண்ட்டுக்கு வீடு பார்த்து நான் எங்கேயா இருந்துக்கிறேன். என்னாலாம் அந்த வீட்டில் வந்து தங்க முடியாது. ஃபயன், உனக்கு என்ன பைத்தியமா? அம்மாவுக்கு தெரிஞ்சது என்னை கொன்றுவாங்க. ஒழுங்கு மரியாதையா நீ அந்த வீட்டில் தான் இருக்கணும். நான் அங்கே இருக்கணும்? எல்லோரும் இருப்பாங்க. இருக்கட்டும், நீ ஓ ரூமில் இரு, சாப்பிட டைனிங் டேபிள் வர போகிற. என்னாச்சு உனக்கு? இல்லை, அங்கே அவன் இருப்பான், நான் வரமாட்டேன். எவன் இருப்பான்? யாரை சொல்கிற நீ? ஓ, பிருத்வியை சொல்கிறியா? அவனே இல்லை. அப்புறம் யார்டி சொல்லிகிட்டு இருக்க? ஜங்குக்கு சொல்கிறியா? அவனும் இல்லை. அப்புறம் யார்?
ஒரு வேளை ஏறினா? ம். அவ்வளோ இல்ல. அப்புறம் யாரடி நீ சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு வேளை தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கியா? அவனும் இல்ல. அப்புறம் யாரு? சுகாவா? ம்ஹ்ம். அவனும் இல்ல. வயன். அப்ப யார தான் வயன் நீ சொல்லிட்டு இருக்க? நீ பேசாம மூடிக்கிட்டு வண்டிய ஓட்டு. நான் யாரையும் சொல்லல. ஓ! இப்பதான் எனக்கு புரியுது. நீ ஜிவன பத்தியா சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எவன பத்தியும் சொல்லல. நீ ஃபர்ஸ்ட்டு ஹோட்டல் ரூம் பாரு. கவலைப்படாத வயன். இப்ப எவனுமே இல்ல. சுகா அப்ராட்ல இருக்கான். ஸோ அவன் இல்ல. பிருத்வி அவன் வீட்ல தான் இருக்கான். ஏன்னா அவனும் நேத்து தான் கிராஜுவேஷன் முடிச்சான். அவன் வீட்ல தான் இருப்பான். ஜிவன் இருக்க மாட்டான். அவன் ஆஃபீஸ் போயிருவான். அண்ட் அவனும் வேற வேலைக்கு தான் போயிட்டுருக்கான். ஜங்குக்கும் இப்போ தான் கிராஜுவேஷன் முடிஞ்சுச்சு. ஸோ அவன் வீட்ல தான் இருப்பான். தேங் வந்து அவன் ஒர்க்குக்கு போயிடுவான். தேங்கால நிச்சயமாக உனக்கு பிரச்சனை வராது. நீ கவலைப்படாத. ஏன் ஏன் அப்படி சொல்கிறியா? அதெல்லாம் அப்படி தான் மூடிக்கிட்டு வா என்ன. மற்றபடி யாரும் உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க. 2 மாமா இருப்பாங்க, 2 அத்தை இருப்பாங்க. அவ்வளோதான் நம்ம அம்மா அப்பா. வேறு யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க. இல்லை இருந்தாலும் வேண்டாம். நீ மூடிக்கிட்டு வரையா இல்லை அம்மா கால் பண்ணவா? மூடிக்கிட்டு வா என்ன. நான் வீட்டுக்கு தான் போவேன். ஹோட்டல் ரூம்க்குலாம் என்னால் போய் இறக்கிட முடியாது. ஐயோ ஜியான் இருக்கியே அப்படின்ட்டு வயனும் நேராக வீட்டுக்கு தான் வரா. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே அவ்வளோதான். வயனுக்கு ஆர்த்திலாம் அவங்க அம்மா வந்து எடுக்கிறாங்க. வயனுக்கெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே சென்டிமெண்ட் டச் ஆயிடுச்சு. அவங்க அம்மா ஆர்த்திலாம் எடுத்துகிட்டு வயனுக்கு போட்டெல்லாம் வச்சுட்டு வயனை ஹக் பண்ணி பயங்கரமாக அழுகிறாங்க. எனக்கு வயனை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வயனோட 2 மாமாலாம் வயன் தங்கம் எப்படி இருக்க? ச்சே 8 வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து. எவ்வளோ வேகமாக வளர்ந்துட்ட, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்ட்டு எல்லாரும் வாயனை மாறி மாறி கட்டி பிடிச்சிட்டு வாயனு கூடயே தான் இருக்காங்க. வாயனுமே ஐயோ போதும் எத்தனை வாட்டி தானே கட்டி பிடிப்பீங்க, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் கரெக்டாக பிரித்தி அப்போ தான் எழுந்திரிச்சு நல்லா பல்ல விளக்கிட்டு வந்துட்டுருக்கான். அப்படியே வந்து நல்லா கண்ணை முழிச்சு பார்த்தா வாயனை அப்படியே பார்க்குறதுக்கு அவன் கண்ணுக்கு தேவதை மாதிரி தேயிறா. யாரா அந்த பொண்ணு பார்க்க தேவதை மாதிரி இருக்காளே, நம்ம கணக்கு தான் ஏதோ தூக்கத்தில் ஏதோ தெரியுதா என்ன, கனவுலன்னு இருக்குமா அப்படின்ட்டு அங்கே பக்கத்தில் ஃப்ளவர் பாட் இருக்கும். அதுலேருந்து தண்ணி எடுத்து மூஞ்சை தொளிச்சிட்டு இப்போ தான் கண்ணு கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரியுது. என்னடா செம்மையாக இருக்காளே, யார் இது அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு அது ஓயன் அப்படின்னு அடையாளம் தெரில. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். செம்மையாக இருக்காளே அப்படின்ட்டு நல்லா பல்லு விளக்காமல் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் ஜங்குக்கு பக்கத்து ரூம்லேருந்து தூங்கி எழுந்திரிச்சான். அப்பா தான் அம்மா இங்கம்மா இருக்க, காஃபி கொடுமா, இப்போதுலேருந்து நான் கேட்டுட்ருக்கேன் அம்மா அப்படின்ட்டு வந்துட்டு இருக்கான். பிருத்திவி நிற்கிறத பார்த்ததும் டே கரும் பிடிச்சவனே, பல்ல போய் பாத்ரூமில் வளர்க்க வேண்டியதானடா, இதுக்குள்ள நடுகாலன்னு வளர்க்கிட்டு இருக்க. டே ஜங்குக்கே அதை விடுறா. அப்புறம் என்ன அந்த பிள்ளைய பாடுறா, செம்மையாக இருக்கால்ல. யாரா அந்த பொண்ணு? எவ்வளோடா சொல்கிற? டி ஜியா பக்கத்தில் நிற்கிறாள்ல வெள்ளை கலர் கவுன் போட்டு, இந்த பிள்ளையாடுறா. ஏ டே பிருத்வி யாரா அந்த பொண்ணு அப்படின்ட்டு ஜங்குக்கும் பார்க்குறான். வாயின் செம்மலாக இருக்காளா. டே யாரா அந்த பொண்ணு பார்க்க சும்மா பல பலன்னு இருக்கா. அதுவும் இந்த வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸில் ஃபிகர் சும்மா செம்மையாக இருக்கே, யாரா? டே அது தெரியாமல் தானடா நானும் இங்கே நின்றுட்டுருக்கேன். நீ போய் வாயை கொப்பளிச்சிட்டு வா, யார் நம்ம போய் கேட்கலாம். என்ன சொல்கிறது கூட நீ போய் மூஞ்சி கழுவிட்ட ஒழுங்கா. இதோ வந்துட்டு அப்படின்ட்டு 2 பேரும் மறுபடியும் ரூம்குள்ளே போயிட்டு ரெஸ்ட் ரூமில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்படியே வெளில வரானுங்க. அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் ஷாக்கு. இதுங்க 2 தருதலையும் பார்த்தா தூங்கிச்சு வரும், இதுங்க என்ன நல்லா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வருது அப்படின்னு பார்த்துட்டு டே ஜங்குக்கே என்னம்மா யார் ஞாபகம் இருக்கா, அடையாளம் தெரியுதா? தெரியலையம்மா அப்படின்ட்டு அவனும் நல்லா உத்து உத்து பார்க்குறான். தெரியல. பிருத்திவியோட அம்மாவை கேட்குறாங்க, பிருத்வி இது யாருன்னு தெரியுதாடா? தெரியலையம்மா. யாரும்மா? டேய் உங்கள் 2 பேருக்கும் தெரியலையா? சத்தியமாக தெரியல இது யாருன்னு. சத்தியமாக தெரியலம்மா யாருன்னு. டேய் நிஜமாக தான் சொல்கிறீங்களா? விளையாடாதீங்கடா, நல்லா பாருங்கடா, நல்லா பாருங்க. இது யாருன்னு தெரில. நான் நேற்று நைட்டே சொன்னேன்ல இன்னைக்கு ஒருத்தங்க வருவாங்கன்னு. யாருன்னு ஞாபகம் இல்லை. மா வயனாமா அது? அப்பாடா அம்மாது கண்டுபிடிச்சி. ஆமாண்டா வயன் தான், உங்கள் அத்தை பொண்ணு. என்னது வயனா? ஜங்குக்கு வயனாடா அது? எனக்கே தெரிலடா வயனா இது அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் நம்ப மாட்டேங்கிறானுங்க. இன்னும் சின்ன வயசில் ரெட்டச்சடை போட்டு கன்றாவியாக இருப்பா கருப்பா, இப்போ என்ன நல்லா பளபளன்னு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது வயனுக்கு வந்துருச்சு. டேய் யாரை பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்க? நானும் கருப்பாக இருப்பேன், நானும் ரெட்டச்சடை போட்டு அப்படி இருந்தேன். ஆமாண்டி நீ தாண்டி அப்படி இருந்த. கொன்றும் பார்த்துக்கோ, என்னை பார்த்து அப்படியேடா தெரியுது. ஆமாம் எப்போ பாரு நல்லா ரெட்டச்சடை போட்டுக்கிட்டு எங்கள் அண்ணன் ஜிமின் கிட்ட எப்போ பாரு வம்பெழுத்துக்கிட்டு உட்காந்து அழுதுட்டு இருப்பில்ல, அவள் தான் நீ.
பிருத்வி என் கையில் சிக்குன்னு செத்துருவேன். தேவலாம் எதுக்கிட்ட அதை பற்றி ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். உன் அண்ணன் தான் வம்பல் பார்த்தப்போ நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏஜியா இதுக்கு தான் சொன்னேன் நான் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு. இவனுங்க இருக்கிற இடத்துக்கு ஒழுங்கு முடியாது. நான் ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு போய் விடு, இல்லை எங்கேயோ கொண்டு போய் விடு, நான் அங்கேயே போயிடுறேன், இல்லை கார் கீ கொடு, நானே போய்க்கிறேன் அப்படின்ட்டு இருக்கா. உடனே ஜங்கு குவானோட கையை பிடிச்சி எடுத்துட்டு, ஏய் சும்மா தாண்டி அவன் சொன்னான், விளையாட்டுக்கு தாண்டி, நீ வந்தது எங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே ஒன் ஹக் பண்ணி வெல்கம் ஹோம் அப்படின்றான். அவன் இனிமே தேங்க்யூடா அப்படின்ற. உடனே பிருத்திவியும் வா வா என்னைக்கு வந்து கட்டிப்பிடி. அதெல்லாம் முடியாது போடா. ஏய் கட்டி போடுறே அப்படின்ட்டு அவனும் கட்டி பிடிச்சிட்டு வெல்கம் ஹோம் டி. ஆ சரி அப்படின்னுட்டு இருக்கா. உடனே வாயனோட அம்மாலாம் என்னது இது மாமனுங்களை வாடா போடான்னு பேசிகிட்டு இருக்க, ஒழுங்கு 2 பேரையும் மாமான்னு கூப்பிடு. என்னது இவனுங்க 2 பேரையும் நான் மாமான்னு கூப்பிடணுமா? ஆமாம், உனக்கும் இவனுங்களுக்கு ஒரே வயசாக இருந்தால் கூப்பிட மாட்டேன் என்ன? இவனுங்க 2 பேரையும் மாமான்னு தான் கூப்பிடணும். ஷுவா, தயாங் அண்ட் ஜிமன், இவனுங்க 5 பேரையும் நீ மாமான்னு தான் கூப்பிடணும். இவங்க 5 பேரும் உனக்கு மாமா மாதிரி தானே, மாமான்னு தான் கூப்பிடணும். ஆமாம் வாயன், நாங்கள் இதுக்கு ஒரு 2 மாமா 5 பசங்களை வச்சுருக்கோம். நீ 5 பசங்களையும் மாமான்னு தான் கூப்பிடணும். ஐயோ மாமா, நான் உங்களை வேணால் மாமான்னு கூப்பிட்றேன், எப்படி இவனுங்கெல்லாம் நான் மாமான்னு கூப்பிட்றது? அதெல்லாம் இல்லை வாயன், நீ கூப்பிட்டு தான் ஆகணும். நாங்கள் 2 பேரும் உங்களுக்கு எப்படி மாமாவோ அதே மாதிரி தான் எங்கள் பசங்க உங்களுக்கு மாமா வேணும், கூப்பிட்டுக்கோ. ஜியாலாம் பாரு மாமானது கூப்பிடுவா. என்ன ஜியா விட, அதாவது ஜங்குக்கும் பிருத்வியும் ஜியாவோட சின்ன பசங்கனால அவன் மாமான்னு கூப்பிடல. மற்றபடி அவள் ஜிமின்னு சுகா தேங்கு இவனுங்க 3 பேரும் அவன் மாமான்னு தான் கூப்பிட்றான். ஆனால் உனக்கு பாரு இவனுக்கு 2 பேர் சேம் ஏஜ், அவனுங்க 3 பேர் மூத்தவனுங்க. ஸோ அதனால் நீ மாமான்னு தான் கூப்பிடணும் அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. வாயனுக்கா எதுவும் எதிர்த்து பேச முடியல. சரி நான் இவனுங்க 4 பேரை வேணால் மாமான்னு கூப்பிட்றேன், ஆனால் அந்த ஜிம்னை மட்டும் என்னால் மாமான்னு கூப்பிட முடியாது ப்ளீஸ். எனக்கும் அவனுக்கு ஆகாது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆக்சுவலாக அவன்கிட்ட பேசவே மாட்டேன், எதுக்கு, அதனால் அவனை மட்டும் எல்லாம் கூப்பிட முடியாது சொல்லும்போது ஜிவனோட அம்மா பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்டி என் பிள்ளைய மட்டும் சொல்கிற? அத்தை, நீங்கள் பெற்ற அந்த 3 பிள்ளைங்களே உருப்படி இல்லாதது அந்த ஜிவன் மட்டும் தான். எப்படி சொன்னேன்? ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்படி சுகா மாமா ரொம்ப நல்லவர், எனக்கு இருக்கிறதுலே அந்த மாமா தான் பிடிக்கும். அப்போ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அத்தை உடனே கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்கிறீங்க? சுகா மாமாக்கெலாம் ஆள் இருக்கும், என் மூத்த பையனுக்கெலாம் ஆள் இருக்காதுடி. நீங்கள் வேற, அதெல்லாம் இருக்கும் மாமாவுக்கு. சரி அப்போ 2வது பையன் ஜிம்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? வாய்ப்பே இல்லை, நான் சுகா மாமாவை கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிப்பேன், ஆனால் இந்த ஜிம்னை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்படியா? சரி அப்போ என் 3வது பையன் பிருத்திவி, இவனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? இவனையா? அத்தை இவன் சின்ன பையன் அத்தை. ஏய் பல்ல உடச்சிடுவேண்டி, உன்னோட 1 மாதம் மூத்தவன், அதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஃபயன் மாமான்னு கூப்பிட சொன்னேன். சரிம்மா, என்னால் பிருத்வி மாமாவால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ வாயனோட இன்னொரு மாமாவோட ஒய்ஃப் வந்து, சரி வாயன், உன்னோட இந்த 3 மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் தான் உனக்காக 2 பசங்களை பெற்று வச்சுருக்கேன், என்னோட மூத்த பையன் தேங்க கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது ஜியா அப்படியே அத்தை, ஓ சாரி ஜியா, நீ தேங்க அத்தை, நான் ஒன்றும் உங்கள் பையனை லவ் பண்ணல. அப்புறம் எதுக்கு நீ தேங்க சொன்னது ஒரு மாதிரி பண்ணுற? அதெல்லாம் இல்லை, உங்கள் பையன் தான் பின்னாடி சுற்றுறான். ஓ அப்படியா? ஆமாம் அப்படிதான் அப்படின்னுட்டு இருக்கா. வாயனை எப்போ சிரிச்சிட்டு இருக்கா. சரி விடு, தேங்க வேண்டாம். நீ வேணா என் 2வது பையன் ஜக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? எனக்கு 3 பசங்க தான், இருந்தாலும் 3வது பொண்ணு ஏரி, ஸோ அவள் சின்ன பொண்ணு, என்னால் அத்தை உங்களுக்கு 2 பசங்க தான் எனக்கு நல்லா தெரியும், என்னால் ஜங்குக்கு மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, தேங் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, சுகா மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, பிருத்வி மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அந்த ஜிமுனையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் வேறு யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வானோட அம்மா மண்டியிலே கொட்டி கொன்னே போட்டுறான். உனக்கு 5 முறை பசங்க இருக்கானுங்க, இந்த 5 பேரில் நீ எவனையாவது ஒருத்தன் தான் கல்யாணம் பண்ணிக்கிற, என் அண்ணன் பசங்களை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நேருக்கு நான் 2 பொண்ணுங்களை பெற்று போட்டிருக்கேன், எப்படி ஜியா? அந்த 5 பேரில் யாராவது ஒருத்தனை கல்யாணம் பண்ணிடுவா, மிச்சம் 4 பேர் இருப்பாங்க, அவங்கள யாராவது நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. வாயானா அதெல்லாம் முடியாது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ வாயனோட இன்னொரு மாமா தான், சரி விடுங்க விடுங்க, பிள்ளை இப்போ தான் படிப்பு முடிச்சுட்டு வந்திருக்கு, உடனே கல்யாணம் பேசி அவளை கஷ்டப்படுத்தாதீங்க. வாயன் நீ போட தங்கம், ஒரு ரூம் அங்கே இருக்குது, நீ போய் ரெஸ்ட் எடு. ஓகே மாமா அப்படின்ட்டு வாயனோட ரூமுக்கு போயிட்டா. அவளோட ரூமை சுற்றி பார்க்குறா. ஒரு மாதிரி புதுசாக க்ளீன் பண்ண ரூம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் ப்ரைட்டாகவே இருக்குது. வாயனுக்கு அந்த ரூம் பிடிச்சிருக்கு. அப்படியே பெட்டில் படுத்துட்டு ஐயோ, நார்மலாக ஒரு அத்தை பையன் இருந்தாலே, அதாவது ஒரு மாமா பையன் இருந்தாலே, இவனை கல்யாணம் பண்ணிக்கிறியா, இல்லை அவனை லவ் பண்ணுறியா அப்படிலாம் கேட்பானுங்க. எனக்கு 1 2 5 மாமா பசங்க, 2 மாமாவும்
ஒருத்தர் 2 பையன், இன்னொருத்தர் 3 பையனை பெத்து போட்டிருக்காரு. ஒண்ணு எப்படி எங்க அக்கா கரெக்ட் பண்ணிடுவா? இன்னும் 4 பேர் இருக்கானுங்களே! எனக்கு அந்த 4 பேர் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. முக்கியமா அந்த ஜிமின் மேல. அவன நான் லிஸ்ட்லயே சேர்த்துருக்க கூடாது. மிச்சம் 3 பேர் யாரு? ஜங்குக், பிருத்வி, ஷிகா. ஷிகா மாமாவ வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம். அவர் வேணா கொஞ்சம் பொறுப்பானவர். இந்த பிருத்வி, ஜங்குக்லாம் காமெடி பீஸு. நம்ம ஷிகா மாமா வேணா ஆனா அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குமே அப்படின்னு சொல்லி வாயன் சிரிச்சிட்டு இருக்கா. அதான் நினச்சி வாயன் நீ என்ன இப்போல்லாம் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ட்டு அவளுக்கு அவளே பேசிக்கிட்டு சரி நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகலாம் அப்படின்னு டவல் எடுத்துகிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு போய் நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வரா. அவளுக்கு இப்போ தான் ஏதோ அவள் சொந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு நிம்மதியாக இருக்குது. இத்தனை நாள் ஒரு மாதிரி மனசுலாம் பாரமாக இருந்திருக்கும். நம்ம இங்கேயே இருக்கமே ஒரு என்னதான் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலுமே அவருக்கு ஒரு நிம்மதி இருந்திருக்காது. இன்றைக்கி தான் ஏதோ ஒரு நிம்மதியாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அப்படியே கீழே காட்டினா அப்படியே ஜிமினோட அம்மாலாம் என்ன ஆனாலும் சரி ஒன்று ஷுகா இல்லை ஜிம்முனுக்கு 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு தான் வேணா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இதோட அந்த பாட்டு வந்து கம்ப்ளீட்டாக இது. தேங்க் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ்.